வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு 1/4 கப் நெய், கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவு முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ரவை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், ஒரு 3/4 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை இந்த நெய் முந்திரி திராட்சையில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3 கப் எதில் ரவை எடுத்தோமோ அதுலேயே 3 கப் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா அந்த தண்ணியில் வேக வைங்க, மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி ரவை நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போயே நல்லா வெந்துடும் ரவை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ரவைக்கு ஏற்ற ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சேர்க்கணும். 1 கப் சுகரு, நம்ம 3/4 கப் ரவை எடுத்துருக்கோம், அதுக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகும். அதனால் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா கேசரி பவுட்ரு கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி, சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த சமயம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காதனால நான் சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இது மேலே நெய் சேர்த்துக்கோங்க. போதும். இதை ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த கேசரி நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும். இப்போ நல்லா சுட சுட கேசரியை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சாஃப்டான கேசரி நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.